ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம நினச்ச மாதிரியே மார்க்கெட் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஒரே இடம் மார்க்கெட் கன்சாலிடேஷனில் இன்றைக்கி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கான காரணங்கள் நம்ம நேற்றே நிறைய சொல்லியிருந்தோம். ஸோ என்னென்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த வால்டலிட்டின்றது ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் ப்ரீமியம் மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ப்ரீமியத்தில் அந்த வால்டலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண படலை இதுக்கு முன்னே ட்ரேடிங் டேயில். ஸோ அதனால் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுதான், பட் இது ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அப்படின்றது தான் அர்த்தம். ரொம்ப பெரிய மூவ் அப்படின்றதுலாம் இல்லை. ஒன்றே ஒன்று நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். நிஃப்டி ஸ்லைட்டாக டவுனில் இருந்தது, பேங்க் நிஃப்டி க்ரீனில் இருந்தது ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே. சென்செக்ஸ் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட் க்ரீனில் இருந்த மாதிரியே இருந்தது. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஒரு 1% அளவு ஃபாலாக இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸும் ஒவ்வொரு விதமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இது என்ன தான் சொல்ல வந்தது, இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸும் என்ன சொல்ல வந்தது அப்படின்னா, நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இந்த விஷயங்கள் எல்லாமே குறிப்பாக மிட் கேப் நிஃப்டியில் ஏன் இன்றைக்கி ஒரு செல்லிங் இருந்தது அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நிறைய நியூஸஸ் இருந்தது. லைக் இந்த ஒயர் கம்பெனிஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மிட் கேப் நிஃப்டியில் ஒரு பெரிய ஹெவி வெயிட்டு, ஒன் ஆஃப் த ஹெவி வெயிட் என்னென்னா அந்த பாலிகேப், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிர்லா கம்பெனி உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னதும், ஸோ டிராஸ்டிக்காக 20% விழுந்து ஒரு லோவர் சர்க்யூட் அடிக்குது. நாட் ஓன்லி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது, எல்லா ஒயர் கேபிள் ஸ்டாக்குமே 20% ஃபுல்லாக டவுன் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட சேர்ந்து இந்த மிட் கேப் நிஃப்டியை ரொம்பவே ஃபாலோ ஆக்குச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணுங்க. பட் அங்கேயே வச்சு முடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நேற்றே 120 பாயிண்ட் தான் பெய்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுவே 1% இருந்ததுனால இன்றைக்கி 1% அளவு அதோடைய செல்லிங் மார்க்கெட் பார்த்துருந்தது. என்னென்ன விஷயம் ஹைலைட்டாக பார்க்குறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, டேக்ஸ் ஆன் யூரோப்பில் டேக்ஸ் போட போகிறோம் அப்படின்ட்டு ஒரு நியூஸு. ஸோ ட்ரம்ப் கொடுத்த அந்த மிகப்பெரிய ஷாக்கு. டேக்ஸு அண்ட் சிஏசின்னு சொல்லப்படுற யூரோப்பியன் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா சிவியராக இன்றைக்கி டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஓகே, இறங்கி ஒரு கால்வாசி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அங்கே ரெக்கவர் மார்க்கெட் கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி யூஎஸ் ஜிடிபி நியூஸ் வருது. இப்போ வரைக்கும் யூஎஸ் ஃபியூச்சர் அப்பாக இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு எப்படின்றத நான் செக்லிஸ்ட்டில் நான் சொல்கிறேன். நிறைய விஷயம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் 1% மூவ் எதிர்பார்க்கப்படுது நாளைக்கு அப்படின்றது தான் விஷயம். ஸ்கியூ அப்சைடில் இருக்கனால ஒரு ஃப்ளாட் டு அப்சைடில் மார்க்கெட் போகும் அப்படின்றது என்னுடைய வியூவாக இருக்குது. அண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் நீங்கள் மற்ற இண்டெக்ஸ்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப காமாக இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஏன் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்றது இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தை பார்த்தாலே தெரியும். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் த டே இந்த மிட் கேப் நிஃப்டியோடைய ஸ்ட்ராடல் தான் இது. 43 ரூபா இருந்தது. பிரச்சனையே இல்லை. ஒரு மணி நேரம் வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோல்டாக மார்க்கெட் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இங்கே பார்த்திங்கன்னா அது டபுள்ட் ஆகிடுச்சு. 33லேருந்து 66ன்னு சொல்லும்போது ரொம்ப 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 கஷ்டம். ஆன் எக்ஸ்பைரி ப்ரீமியம் ஸ்பைக்கு ரூபா இருந்த ப்ரீமியம் 40 ரூபா போச்சு. அதோடைய குவான்டிட்டி சைஸும் 120 அப்படின்றதுனால ட்ரபிளாக இருந்திருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜி போட்டவங்களுக்கு கொஞ்சம் உண்மையாகவே கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஒரு நல்ல ப்ராஃபிட் இருந்தது. அது பார்த்திங்கன்னா அந்த டைம் ஒரு 11 மணிக்கு வெளியே வந்தாச்சு. அந்த டைமே பார்த்திங்கன்னா அதோட பாதி பார்த்திங்கன்னா எரோடானதை பார்க்க முடிஞ்சுது. அகெயின் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப நேரம் அந்த ஒரு 10,900 கிட்டவே இருந்து அகெயின் மார்க்கெட் கொஞ்சம் லேசாக இஓடி பார்த்திங்கன்னா மேலே முடிஞ்சதுனால ப்ரீமியம் பார்த்திங்கன்னா அப்படியே இறங்கியிருக்கு. இது ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல் அப்படின்றதுனால விஷயம் நம்ம கண்ட்ரோல்டாக இது இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக போகும்போது ஜிக்ஸாக்னு ஒரு மூவ் இருக்கும். ஸோ ஈவன் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல்லே இந்த மாதிரி ஜிக்ஸாக் இருக்குது அப்படின்னா ட்ரேடிங் இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியில் கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்றது அர்த்தம். அண்ட் ஆப்ஷன் செயினில் சென்செக்ஸை பார்த்துடலாம். எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படின்றது தெரியல. ஸ்பாட் ஒரு பக்கம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த ஃபேர் ப்ரைஸில் ஃபியூச்சர் ஒன்று ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு. கம்பைன்டு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஒரு 760 பாயிண்ட் வச்சுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1% மூவ் இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. ஸோ மேலே மார்க்கெட் போகும் அப்படின்னா ஐவி கம்ஃபர்டபுளாக இருக்குது, குறையுது. இதுவே மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா மார்க்கெட் பயப்படுது. ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா புட் செல்லர் இன்னைக்கு கொஞ்சம் வந்திருக்காங்க, 2 பேருமே வந்திருக்காங்க. சின்ஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே போக பார்க்கல அப்படின்றது இது மூலமாக தெரியுது. ஏதாவது நியூஸ் வந்தால் கண்டிப்பாக மாறிடும். அன்லெஸ் நியூஸ் வராத வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு. அண்ட் நிஃப்டி சொல்லணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா இது மார்ச் மந்த் எக்ஸ்பைரிக்கு நாளைக்கு கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உள்ளே வரும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீமியம் ஒரு 284 இருக்குது நிஃப்டிக்கு வர வாரம் 6th மார்ச் எக்ஸ்பைரி. இதுலையுமே ஸ்கியூ பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக மேலே போகிற மாதிரி தான் இருக்குது.
பட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கிளியராக தெரியல. மேபி நாளைக்கு இல்லைனா வர வாரம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. பார்க்கலாம். பட் ஐவி ரொம்ப 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 கம்மியாக இருக்கனால ப்ரீமியம் வந்து ரொம்ப வந்து செல் பண்ணுறதுக்கெலாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியாகணும். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்குமே வந்து ஒரு 18 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது. பார்க்கலாம், ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம டைம் வந்து ஒரு 7:30 மணிக்கு மேலே எஃப்ஐடி ஆக்டிவிட்டி டேட்டா வரும். ஸோ அதில் பாருங்கள் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்குது, அதுதான் வந்து மெயினான விஷயம். பட் இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கொஞ்சம் மிக்ஸ்டாக கூட நம்பர்ஸ் வர வாய்ப்பு பார்க்கலாம். ஸோ நியூஸ் பேஸ்டு இருக்குது அண்ட் புது எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. எஸ் நண்பா, நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மொதல் விஷயம் ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக பார்க்க போகிறது, இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஒரு 3% இறங்குனது ரொம்ப நல்ல விஷயம். மார்க்கெட்டில் எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஃபியர் வந்து கம்மியாக இருக்குது. மேபி இந்த ஒரு வால்டிலிட்டி ட்ராப் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்பைரிக்கு தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நாளைக்கு மேபி இல்லைனா வர நாட்களில் கண்டிப்பாக வந்து இந்தியா விக்ஸ் மேலே ஏறும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையா. நிஃப்டியில் ஸ்ட்ராடல் பாயிண்ட் 285 பாயிண்ட் இருக்குது அண்ட் சென்செக்ஸில் 760 பாயிண்ட்டு. நியர்லி இது வந்து 1% அளவு வந்து மார்க்கெட்டோட மூவ் வந்து இருக்கும். அதாவது மேலே 1%, கீழே 1% வந்து இருக்கும். பட் ஸ்கியூ வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாட் டு அப்சைடாக தான் இதுவரை இருந்துக்கிட்டு இருக்குது. பட் பார்க்கலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கோங்க. அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் அந்த சைட் டைரக்ஷன் பக்கம் போகலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு மார்க்கெட் வந்து டைரக்ஷனாக சுற்றி. நாளைக்கு இல்லைனா வர நாட்களில் டைரக்ஷன் மார்க்கெட் பிடிக்கும் அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. பார்க்கலாம். ஏன்னா ப்ரீமியம் இருக்குது. அந்த ப்ரீமியம் வந்து என்னென்னா லோவர் வால்டிலிட்டியில் அந்த ப்ரீமியம் இருக்குது அப்படின்றது வந்து மேலே போகும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். கூடவே பிபி டைனமிக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு இது வந்து ஃபியூச்சர் ஓஏ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் கிட்டத்தட்ட 1,68,00,000 கான்ட்ராக்ட் வந்து இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டிராஸ்டிக்காக ஒரு 60% வந்து ரோல் ஓவர் இருக்குது. இது நேற்று முந்தானத்துலேருந்து ரோல் ஓவர் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ரோல் ஓவர் இருந்தது. மிட் கேப் நிஃப்டியில் ஒரு 32 லட்சமோ அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஒரு 33 லட்சமோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸில் இருக்குது. இது கண்டிப்பாக வந்து மார்ச் மந்தோடைய கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட்டில் எல்லாமே ப்ரீமியம் இருக்குது. பட் வந்து இது ஃபர்ஸ்ட் டேவோடைய ப்ரீமியம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிஃப்டிக்கு ஒரு 114 பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும். பேங்க் நிஃப்டி 233 அண்ட் மிட் கேப் நிஃப்டிக்கு +16. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா மேபி நாளைக்கு வந்து மார்க்கெட் ஒரு புஷ் கொடுக்கும்போது இந்த விஷயங்கள் இன்னும் ஏறும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி ஈஓடியில் மார்க்கெட் ஸ்லைட்டாக வந்து இறங்கும்போது இந்த ப்ரீமியம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றதையும் நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் பிசிஆரை பார்க்கும்போது நிஃப்டி இது 0.78 அண்ட் பேங்க் நிஃப்டி 0.84 அண்ட் மிட் கேப் நிஃப்டிக்கு 1.04 இருக்குது. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கால் செல்லர் பெருசாக இல்லை, மார்க்கெட் மேபி மேலே போகும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ மார்க்கெட்டுக்கு அங்கே அந்த ஸ்ட்ரைக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் மந்த் எண்ட் வரைக்குமே வந்து பெருசாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பார்க்கலாம். ஏன்னா வந்து 11,000 கிட்டத்தட்ட அதுதான் நான் பார்க்குறச்ச ரொம்ப பெரிய புட் ஆப்ஷனில் சொல்கிறேன். ஒரு 12 லட்சம் 13 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுருந்தது. அது மேபி சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கி அதுக்கு கீழே ஒட்டினா மாதிரி முடிஞ்சதே கொஞ்சம் வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். ஸோ இந்த பிசிஆர் எல்லாம் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் போக நியூஸ் பில்டப் ஆக இல்லைனா பொசிஷன் பில்டப் ஆக அதுக்கேற்ற ஒரு வியூ வந்து போகும். ஸோ குளோபலாக பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸ் வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் அப்பா இருக்குது. இன்றைக்கி வந்து நியூஸ் வந்து யூஎஸ் ஜிடிபி நியூஸ் வருது. இந்த யூஎஸ் ட்ரம்ப்போடைய டேரிஃப் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சலசலப்புக்கு உட்படும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சம்மரியாக மொத்தமாக பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் ட்ராப் ஆனது வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ குளோபல் கியூஸ் வந்து ஃபோக்கஸ்டாக பார்க்குறோம். நோ ப்ரீமியம் ஃபார் செல்லர்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட்டில் ப்ரீமியம் கிடையாது. ஸோ ரொம்ப தூரமாக செல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து செல் பண்ணி மாட்டிக்காதீங்க. எப்போனா மார்க்கெட் ஒரு சைட் டைரக்ஷன் எடுக்கலாம். ஸோ நாளைக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மேலே போக தான் வாய்ப்பு. மார்ச் எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புட் சைடில் ப்ரீமியம் வந்து ஹெவியாக இல்லை அப்படின்றதுனாலையும் கூட ஸ்கியூ வந்து ஒரு ஃப்ளாட் டு அப் சைடில் இருக்கனால மார்க்கெட் ஸ்லைட்டாக மேலே போக வாய்ப்பு அப்படின்றது மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க விஷயம் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.